தண்ணிக்குருவி வந்திருக்கேன், சீக்கிரமா கதவு தரங்க அண்ணா. தண்ணிக்குருவியை உள்ள கூப்பிட்ட புராணனும், என்ன தண்ணிக்குருவி இவ்வளவு சீக்கிரமா காலையிலே வந்திருக்க? என்ன விஷயம்? ரொம்ப பதட்டமா வேற இருக்க. புராண, நேத்து எங்க வீட்டுக்கு ஒரு கருப்பு ஒரு உருவம் வந்துச்சு அண்ணா. நேத்து அதை பார்த்துட்டு கோமல் குருவி ரொம்பவே பயந்தே போயிட்டாரு. என்ன குருவி சொல்ற? கருப்பா? நல்லா பாத்தியா? அது காளிக்காகமா கூட இருக்கலாம். உங்க வீட்டுல திருடுறதுக்காக வந்திருக்கலாம். நல்லா சரியா பாரு. நீ இதெல்லாம் பேய் நினைச்சு பயந்து போய் வந்திருக்க. ஐயோ அண்ணா, அது காளிக்காகம்லாம் இல்ல. அதை பார்க்க பேய் மாதிரி இருந்துச்சு. நான் சொல்றத பார்த்தா உங்களுக்கு காமெடியா தான் இருக்கும். உங்க வீட்டு கதவையும் நைட்டு தட்ட போகுது, பார்த்து பத்திரமா இருங்க. அப்படி சொல்லிட்டு தண்ணிக்குருவியும் அங்கிருந்து போக ஆரம்பிச்சிருது. அன்னைக்கு இருட்டவும் ஆரம்பிச்சது. புராணனும் தூங்குறதுக்காக படுத்திருக்கும் போது வெளியே ஏதோ ஒரு சத்தம் கேட்டது. புராணனும் ஜன்னல் வழியை எட்டி பார்க்கும்போது ஒரு கருப்பு உருவம்